உணவுக்காரங்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ பண்ணல, அதுக்காக ஸ்பெஷலாக இப்போது வவ்வால் மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். 3 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். அருமையாக சமைக்கிறோம், அட்டகாசமாக சாப்பிட்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் போக சாப்பிடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா சாந்து, கறிப்பட்டை சாந்து, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, புதினா சாந்து. காரத்துக்கு இதிலே ஒரு மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். உப்பு, இது புதினா ஃப்ளேவருக்கான மீன். இந்த புதினா சாந்தோட என்ன ருசியாக இருக்குன்னு பார்ப்போம். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தூள் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லாட்டை எண்ணெய் கலந்துக்கிறோம் நம்ம இதில். இந்த மீனை நம்ம எப்பயுமே வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு மசாலா போட்டிருக்கோம். இது என்ன ருசியில் இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஸ்பெஷலான மீன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா பேஸ்ட்டு, உப்பு, எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமாக தயிர்,
இதுதான் ரொம்ப வாசனையாக இருக்குது. இது மசாலா ஃப்ளேவரு, இதில் காரம் கிடையாது. மற்றபடி அரைச்சி இதில் போட்டிருக்கோம். 3 ஃப்ளேவரில் மீனை நீந்த விட்ருக்கோம். எண்ணெயில் நீந்த விட போகிறோம். என்ன ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மூணு ஃப்ளேவரில் மீன் தயாராகிருக்கு. 3 ஃப்ளேவரில் இருக்கிற மீனையும் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஒவ்வொரு மீனும் என்ன ருசியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அட்டகாசமாக சாப்பிட போகிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு புதினா ஃப்ளேவர் ரெடி போட ரெடி. கையால் விருப்பத்து தான் மரல. ஆஹா, கிரில் ஃபிஷ் பாருங்களா. வந்துட்டு மிளகாத்தூள் மசாலா மட்டும்தான் எரியுது. வேறு ஃபயர் ஃபிஷ் ஆட போகுது. கல்லே பத்தலை. இந்த வாழை பொறுத்து வைக்கிறேன். வாழை பொறுத்த மாதிரி தான் குளிக்க முடியும். இந்த அட்டம்ப்ட் போட்டுருப்பா. வெரி குட் ஃப்ரை. இது கூட வேவலாம் என்ன அப்புறம். அதுவான இது மட்டும் போகுது. இன்னும் ஒன்று தானே இது. இஞ்சி பூண்டு சார்ந்து கறிப்பட்டை மசாலா போட்ட மீன். இது என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெருப்போடு நீ போடுற தண்ணி காய் பிடிக்கு. காயதுரா, நீ அந்த வாழை பொறுத்து வச்சுருக்கு. வால் பிச்சும் தெரியாது. அப்படி பொறுத்து இதுதான் இருக்கிறது. ரொம்ப சூப்பராக இருந்து. இன்னைக்கு ஒரு புடி, பலமான புடி. வந்துருச்சு பாருங்க. வாவ், அப்படி போ. நல்லா இருந்துச்சு. போட்டு
நம்ம இடத்துல இன்னைக்கு யாரும் வந்து உட்காந்து இப்போ இந்த 3 ஃப்ளேவரும் என்ன ருசியாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றத பார்த்து தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்களும் வாங்க, நாமளும் சாப்பிடலாம். அடுத்தது ஏதாவது இருந்தால் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள், வருவோம், சாப்பிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது புதினா சாப்பிட போகிறோம். வாங்க. நான் ஆஹா, நல்லா டேஸ்ட் ஆகுது. மீன் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியுமான்னு நாங்கள் சும்மா தான் செஞ்சோம். வேற எவ்வளோ ருசியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்கு. அடுத்தது அரைச்ச மசாலா கலந்த மீன். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, எல்லாட மாதிரி இருக்குது. பிரிக்கும் போதே தனித்தனியாக வருது. நல்லா வந்திருக்கேன். ஆஹா, எங்கேயுமே கிடைக்காது. வேற லெவலு. புதினா ஃப்ளேவரோட இது கொஞ்சம் அதை விட வேற லெவலில் இருக்குது. தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டது தான். இது என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். இதுவும் ருசியாக தான் இருக்குது. அதான் மீன் ருசியா இல்லை மசாலா ருசியானே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிருக்கு, நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக மீன்லாம் வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமாக வறுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் ஒட்டுமொத்த ருசியை நம்மளால் உணர முடியும். ஆஹா, உணவு, ஓஹோ உணவு, அட்டகாசமான உணவு, தரமாக செஞ்சுக்கிறோம். அடுத்த சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து பார்க்குறோம். அன்புடன் உணவுக்கரங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வருவன். தேங்க்யூ.